அப்ப இந்த அமீர் பையன் எங்க போயிருந்தான்? எந்த ஆட்டோட உட்காந்துருந்தாங்க? ஆட்டோட உடல் உறுப்பு தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எந்த ஆட்டோட படுத்து கிடந்தாங்க? அனாதை போன மாட்டோம் செந்தில்குமார் செத்து போயிட்டானே, ஏன் இவங்க யாரும் கண்டுக்கல? அன்னைக்கெல்லாம் அமீர் பாய் எங்க போனாரு? எந்த ஆட்டோட உடல் உறுப்பு கொண்டுட்டு இருந்தாரு? உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். ஏண்டி அம்மா, நாங்க வாழ்றது தமிழ்நாட்டுல. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற விஷயம் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டா நீ பொம்பளை, நீ புறப்பட்டு போ, உத்தரப்பிரதேசத்துல போராடு. நீதிமன்றம் காரி துப்புனதுக்கு அப்புறம் தான் போன்ல பேசுறாரு, சாரிமா நடக்க கூடாது நடந்துச்சு. இந்த சீப்பு செந்தில்னு ஒருத்தர் இருக்கான், அயோக்கிய ராஸ்கல். அவன் வந்து அண்ணாமலையும் இந்த நிக்கிதாவும் இருக்கிறது போல ஒரு போட்டோ வெளியிடறான். ஸோ இவர் சக்சஸ்ஃபுல் டைரக்டரும் கிடையாது, ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகனும் கிடையாது. இவன் ஒரு புறம்போக்கு திருட்டு அயோக்கிய தீவிரவாதி பைய, போதக்க மருந்து கடத்தி விற்கிற பைய. போதை மருந்து கடத்துற வழக்கில் திமுக காரன் மாட்டிட்டு இருக்கான். இவன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணா தன்னை திமுக அரசாங்கம் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில இவன் திமுகவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதான் உண்மை. இதுல சொன்னா முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுத்தார். சிபிஐ நடவடிக்கைன்னாங்க, உடனே சிபிஐ வழக்க கொடுத்துட்டாரு. அப்புறம் வேற என்னதான் செய்ய முடியும்? தான் நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா, மன்னிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இதை விட வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திமுக காரன் இல்லை. இடே நீ திமுக காரனா இருந்து இதெல்லாம் பேசு, நான் ஒன்னும் அதிகமா விமர்சனம் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் மட்டும் சொல்லுவேன். நான் திமுக காரன் இல்லை, நான் திமுக காரன் இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நீ எடப்பாடி வந்து அதை செய்யல, எடப்பாடி இதை செஞ்சாரு, நீ இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது, அந்த அரசாங்கம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கம்பாரிசன் நீ பேசினாலே நான் திமுக காரன் இல்லைன்னு நீ சொல்றீல்ல, அப்ப நீ பொதுவான நபர் தானே. நீ பொதுவான நபராக இந்த அமீர் பாய் இருந்திருந்தான்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்கள், அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், அநியாயங்கள் அனைத்துக்கும் குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? சென்னையில தானே உன் தொழில் சார்ந்து இயங்குற, நீ சென்னையில தானே குடுத்துனா இருக்கிற. சென்னையில அமைஞ்சிக்கரையில 10 வயசு பெண்ணு ஒரு கயவனால் 7 நாட்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்ட பிறகு அந்த செய்தி வெளியவே வராமல் குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் அவன் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யாமல், எஃப்ஐஆர் கூட போடாம நடுநிசையில அந்த பிள்ளைகிட்ட பாதிக்கப்பட்ட 10 வயசு குழந்தைகிட்ட என்கொயரி பண்ண காவல்துறையினர். இந்த விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்த பிறகு கோர்ட்டே தானா முன்வந்து விசாரிச்சு, நான் தமிழக காவல்துறையை நம்பல, தமிழக காவல்துறை இதை விசாரிக்காது, நான் அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொன்னப்ப அப்ப இந்த அமீர் பையன் எங்க போயிருந்தான்? எந்த ஆட்டோட உட்காந்துருந்தாங்க? ஆட்டோட உடல் உறுப்பு தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எந்த ஆட்டோட படுத்து கிடந்தாங்க? அயோக்கிய பையன் பாய் திறந்தானவன். இன்னைக்கு திருபுவனம் அஜித்குமார் வழக்குக்காக இவ்வளவு திமுக அரசாங்கத்தை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுற அமீர் அன்னைக்கு எங்க போனா? அன்னைக்கு அதை பத்தி பேசல. ஒரு ரெக்கார்டு என்ன சொல்றது, 24ங்குது. ஒரு பத்திரிகையில சொல்றான் 31 லாக்அப் டெத்துங்கிறான். 2021 அப்புறம் 2021 அப்புறம் 24 வச்சுப்போம். 24 லாக்அப் டெத்து நடந்து, எத்தனை லாக்அப் டெத்து நடந்த இடத்துல போய் அவங்க தாய்கிட்டையும் தந்தைகிட்டையும் சகோதரிகிட்டையும் சகோதரன்கிட்டையும் பொண்ணு மனைவிகள்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாரு. இந்த அமீர் பாய் அதை பத்தி பேசினானா? அனாதை போன மாட்டோம் செந்தில்குமார் செத்து போயிட்டானே, ஏன் இவங்க யாரும் கண்டுக்கல? அன்னைக்கெல்லாம் அமீர் பாய் எங்க போனாரு? எந்த ஆட்டோட உடல் உறுப்பு கொண்டுட்டு இருந்தாரு? இன்னைக்கு நியாயம் பேசுறாரு. இதுல இடையில டாக்டர் சர்மிளான்னு ஒரு பொம்பளை, உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். ஏண்டி அம்மா, நாங்க வாழ்றது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் இருக்கிற கொலைகளை பத்தியும் கொள்ளைகளை பத்தியும் அநியாயங்களை பத்தியும் அட்டூழியங்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை. உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா, அங்க உள்ள எதிர்கட்சிகள் அதை பார்த்துக்கும். அங்க முலாயம் சிங் யாதவ் மகன் இருக்கான் பார்த்துப்பாரு, காங்கிரஸ் கட்சி இருக்கும் பார்த்துக்கும், மாயாவதி இருக்காங்க பார்த்துப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விஷயத்த நாங்க ஏன் பேசணும்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விஷயம் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டா நீ பொம்பளை, நீ புறப்பட்டு போ, உத்தரப்பிரதேசத்தில் போராடு. காஷ்மீர்ல நடந்துட்டா சேவ் ஆசிஃபாமாங்க. சார் டாக்டர் சர்மிளா எங்க போனுச்சு? அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டு அந்த வழக்கு ஊத்தி மூடப்பட்ட பொழுது இந்த பொம்பளை எங்க போயிருந்துச்சு? இது டாக்டர் தானே. ஒரு டாக்டருக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல, அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் லீக் ஆச்சுல. இந்த அமீர் பையன் எங்க போனா? எதை செஞ்சிட்டு இருந்தாப்ப? இது காவல்துறையின் தோல்வி, இது அரசாங்கத்தின் தோல்வி. இப்படி ஒரு பெண்ணினுடைய எஃப்ஐஆர் வெளியே வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ், அப்பா பேர், போன் நம்பர் இத்தனை வெளிவருவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். இந்த அமீர் பையன் பேசுறானா? இன்னைக்கு பேசுறான். நீ போதை மருந்து கடத்தின வழக்கில் குற்றவாளி பையன், போதை மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு படம் எடுத்த நாய், நீ போதை மருந்து கடத்தனோட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்ற ஒரு அயோக்கிய பையன். நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது, நீ எல்லாம் எடப்பாடியை பத்தி எல்லாம் பேசுறது உனக்கு அருகதை கிடையாது, யோகிதை கிடையாது.
எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நான் திமுக காரன் இல்ல, நீ எவன்டா? நீ யார்? நீ போதை மருந்து கடத்துறவன், நீ ஒரு தீவிரவாதி பைய, நீ ஆட்டுக்குட்டிகளோடு மிருகங்களோடு உடலுறவு கொள்ளக்கூடியவன். நீ எப்படா பேசலாம் மனிதர்களை பத்தி? உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறேன். பேசுனா நீ எல்லாத்தையும் பேசு. இங்க அநியாயமே நடக்கலையா? இங்க அட்டூழியமே நடக்கலையா? வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, மானங்கட்ட வெட்கங்கட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடக்குது. நீதிமன்றம் காரி துப்பிய பிறகு அஜித்குமார் மேட்ல துரிதமா நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர். காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் பெரிய கருப்பு அங்க போறாரு. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் போன்ல பேசுறாரு, சாரிமா நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இந்த சீப்பு செந்தில்னு ஒருத்தர் இருக்கான், அயோக்கிய ராஸ்கல். அவன் வந்து அண்ணாமலையும் இந்த நிக்கிதாவும் இருக்கிறது போல ஒரு போட்டோ வெளியிடுறான். அவன் வெளியிட்டதை பார்த்துட்டு கலைஞர் டிவி வெளியிடுறாங்க. கலைஞர் டிவி கார்டு போடுறான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? அந்த செந்தா போட்டோவில் இருக்கக்கூடிய பெண்மணி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி. நானு என் ஊருக்கு என் மக்கள் எண்மண் யாத்திரை வந்த பொழுது நான் தலைவர் அண்ணாமலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை மாஃபிங் பண்ணி அது நிகிதா என்று என்னை பிரகடனப்படுத்துறாங்க. இது என் புகழுக்கும் பேருக்கும் களங்கம் விளைவிக்குது, என் கட்சிக்கு கெட்ட பெயரை உண்டாக்குது, என் தலைவர் அண்ணாமலைக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதா சொல்லி அந்த அம்மா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அதன் மீது இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு? தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அதை குறித்து இந்த அயோக்கிய பையன் அமீர் பேசுவானா? சர்மிளா பேசுவா? டாக்டர் சர்மிளா? இந்த திருட்டு பைய சீப்பு செந்தில் பேசுவானா? யாருன்னு அந்த புள்ள அந்த அம்மா வந்து வெளியில பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லிடுச்சு.